இந்த எடிட்டிங் எனக்கு ரொம்ப டைம் போச்சு. அப்படியே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும் 2 பேரும் பண்ணிக்கலாம். என்னன்னா சேர்ந்து இல்ல, சிங்கிளா பண்ணிக்கலாம். டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கு நான் இந்த இந்த ப்ராஜெக்ட்ல நான் சில ஃபோட்டோஸ் ரிமூவ் பண்ணிட்டு, கொஞ்சம் எல்லாம் சொல்லுவேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் பண்ண போற வீடியோவோட டெமோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு. வெச்ச சீலையே முத்து வெச்ச மாலை தாரமே கண்ணடிச்சு வா பொன்மானே டெமோ பார்த்தீங்களான்னு நெனைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோல யூஸ் பண்ணா அனிமேட் டைப் ஃபோட்டோஸ்ன்னு உங்க ஃபோட்டோஸ் வச்சு ஜிமினில எப்படி கன்வெர்ட் பண்றத சொல்லுவேன். அது கூட ஒரு சின்ன ப்ராம்ப்ட்டோட. அதுக்கு முன்னாடி நீங்க ஜிமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமினி ஓப்பன் பண்ணா ஸ்டார்ட்டிங் பேஜ் எப்படி இருக்கும். முதல்ல நீங்க இங்க இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணி கேலரில போங்க. கேலரில போன அப்புறம் உங்க ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண அப்புறம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாய்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட், கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட் குடுப்பேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் காப்பி பண்ணிக்கோங்க. நான் பாய்ஸ் ப்ராம்ப்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ண அப்புறம் இங்க அனுப்புங்க. ப்ராம்ப்ட் வச்சு அனுப்ப அப்புறம் நமக்கு பாருங்க அப்படிதான் கொஞ்சம் செட் ஆச்சு. அப்படியே அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி மேல இருக்க சேவ் பட்டன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவையும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அப்புறம் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா நான் ப்ராஜெக்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுட்டு அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி அட்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணி அப்புறம் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னா மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ் வராம இருக்கும். அப்படிங்க ஸ்டார்ட்டிங்ல சாந்தியா நேம் இருக்கும். உங்க நேமோட லெட்டர் வச்சு மாத்திக்கோங்க. ஒருவேளை உங்க லெட்டர்ஸ் அதிகமா இருந்தா ஒரு ஒரு டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா பார்ட்டும் கட் பண்ணுங்க. அப்படியே உங்க லெட்டர்ஸ் வச்சு இங்க இருக்க டெக்ஸ்ட்ல போய் எடிட் டெக்ஸ்ட்ல போய் மாத்திக்கோங்க. அப்புறம் நமக்கு இங்க இந்த இந்த நடுவுல ஒரு 5 ஃபோட்டோ 5 பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணிக்கணும். அது எப்படி சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு நிமிஷம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபோட்டோனையும் பிஎன்ஜிக்கு நான் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்றது தெரியலன்னா, மேஜிக் எரேசர் ஆப் சொல்லுவேன். அங்கிருந்து மாத்திக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்க மாட்டேன். நீங்க Play Storeல போய் அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்றேன்னா, ஃபோட்டோ ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்ட் கட் பண்ணி இந்த ஃபோட்டோனையும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. உங்க கையோட ஃபிங்கர்ஸ் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்படியே மோர் டான்ஸ்ல போய் இங்க ஒரு கீ ஃப்ரேம் மேலே கீ ஃப்ரேம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வச்சு இந்த கீ ஃப்ரேம்னு கீழே எடுத்துக்குவாங்க. இது முன்னாடிக்கு வச்சு அப்படியே கர்வ்ல போய் இப்படி தான் கர்வ் வையுங்க. அப்படியே லாஸ்ட்டு வந்து கடைசிக்கு வந்து இங்கே மேலே வந்த அப்புறம் கொஞ்சம் கீ ஃப்ரேம் இருங்க. இந்த ஃபோட்டோனையும் கொஞ்சம் பெரிய பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ டூப்ளிகேட் பண்ணி இந்த ஃபோட்டோ கீழே இருக்க இந்த ஃபோட்டோனையும் கொஞ்சம் சைடு வச்சு எக்ஸ்ட்ரா பார்ட்னு டைமர் கட் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க ஃபோட்டோని கரண்ட் ஃபீல்ல போய் இன்னொரு ஃபோட்டோ மாத்திக்கோங்க. அப்படியே அந்த எவ்வளோ ஃபோட்டோ நீங்க ஜிமினிలో ஒரு 5 ஃபோட்டோஸ்‌ని நான் ஜிமினிలో என்னன்னா கன்வெர்ட் பண்ணேன். அப்படிதான் நீங்க கூட 5 ஃபோட்டோஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி இந்த ஃபோட்டோని லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா வச்சு மூவ் டான்ஸ்ல போய் இங்க ரொட்டேஷன் ஆப்ஸ்ல போய் -8 பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் இப்படி செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஃபோட்டோని டூப்ளிகேட் பண்ணி கீழே இருக்க ஃபோட்டோని கொஞ்சம் சைடுக்கு வச்சு அப்படியே எக்ஸ்ட்ரா பார்ட்னு டைமர் கட் பண்ணி மறுபடியும் கரண்ட் ஃபீல்ல போய் இங்கிருந்து இன்னொரு ஃபோட்டோ மாத்திக்கோங்க. நான் இன்னொரு ஃபோட்டோ மாத்தி காட்டுறேன். மாத்த அப்புறம் இந்த ஃபோட்டோని லெஃப்ட் சைடு வச்சு மூவ் டான்ஸ்ல போய் ரொட்டேஷன்ல போய் ஜஸ்ட் ஒரு 10 பண்ணிக்கோங்க. என்னன்னா ஜஸ்ட் 10 பண்ணிக்கோங்க. -L 10 பண்ண அப்புறம் அப்படியே இன்னொரு 2 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி அப்படிதான் வச்சுக்கோங்க. ரைட்டோட லெஃப்ட்டோட வச்சு அப்படியே இங்கிருந்து நமக்கு ரிலீக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே இன்னொரு விஷயம் மறுபடியும் நீங்க சென்டர்ல வச்ச ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ சென்டர்ல வச்சு தானே அதுக்குன்னா என்னன்னா நடுவுல வச்ச ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ நான் பிங்க் ட்ரெஸ் ஃபோட்டோ நடுவுல வச்சேன். அதுனா பிங்க் ட்ரெஸ் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணேன். பீட்மோர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோனையும் மோர் டான்ஸ்ல போய் தட் வேல்யூன்னு கொஞ்சம் அதிகமா வையுங்க. அதிகமா வச்சு அப்புறம் இந்த ஃப்ளவர் பின்னாடி வையுங்க. அந்த பின்னாடி வச்ச அப்புறம் கொஞ்சம் தட் வேல்யூ கொஞ்சம் கம்மி இருந்தா கொஞ்சம் செட் ஆகும். அப்படியே மூவ் டான்ஸ்ல போய் இங்க சென்டர்ல கீ ஃப்ரேம் அப்படியே ஃப்ரண்ட்ல கீ ஃப்ரேம் வச்சு இங்க 3 குடுங்க. அப்படியே மறுபடியும் 3 குடுங்க. ஒரு வாட்டி பாடுங்க. நமக்கு கொஞ்சம் அட் இட்டு கொஞ்சம் ரொட்டேஷன் ஆகும். அப்படியே மறுபடியும் மூவ் டான்ஸ்ல போய் இங்க ஒரு கீ ஃப்ரேம் இங்க
முன்னாடி வந்து இந்த கீ ஃப்ரேம்னு கீழே எடுத்துக்குவாங்க. அப்படியே அந்த முன்னாடி வச்சு கொஞ்சம் கருவைங்க. அப்படியே அந்த ஃபோட்டோனையும் கொஞ்சம் மேலே வரைக்கும் இப்படி தான் வையுங்க. அப்படி தான் இங்கே இருக்க எல்லா ஃபோட்டோஸும் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி, ஒரு ஃபோட்டோ லெஃப்ட் இருந்து வந்து, ஒரு ஃபோட்டோ டாப்ல இருந்து வந்து அப்படி தான் வச்சு, அப்புறம் 4 பெட்டர் குவாலிட்டில எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ ரெடி.